பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது, உங்களோடு பேசுவது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய கடைசி கால எழுப்புதல் திட்டம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இந்த ஆரம்ப காலத்திலேயே முழுமையாய் அதை குறித்து நாம் தெரிந்து அதற்கேற்றபடி ஜெபிக்கவும் அதற்கேற்றபடி செயல்படவும் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறதை பார்த்து நான் தேவனை துதிக்கிறேன். இந்த எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மட்டும் உண்டாகிறது அல்ல. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இந்தியாவுக்கான எழுப்புதல் மட்டுமல்ல, இது உலகம் தழுவின எழுப்புதலாய் வரப்போகிறது. இதுதான் தேவனுடைய பரலோகத்தின் திட்டம். அப்போது உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த எழுப்புதல் தரிசனத்தை பெற்று கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது பரலோகத்தின் தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஸ்ரீலங்காவில் தேசத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இணைச்சிருக்கிறார். மலேசியாவில் இருக்கிற உங்களை இதை பார்க்க வைத்திருக்கிறார். சிங்கப்பூரில் இருக்கிற நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில் இருக்கிறவங்க இணைஞ்சிருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, வளைகுடா நாடுகளை துபாய், அபுதாபியிலிருந்து, நீங்கள் ஓமான் தேசத்திலிருந்து, அப்புறம் நீங்கள் குவைத்திலிருந்து, பஹ்ரைனிலிருந்து, கத்தாரிலிருந்து இணைஞ்சிருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, ஐரோப்பா நாடுகள், ஜெர்மன் தேசம், ஃப்ரான்ஸிலிருந்து, பெல்ஜியத்திலேருந்து, நெதர்லாண்டிலிருந்து, அங்கேருந்தெல்லாம் நீங்கள் இந்த திட்டத்தில், இந்த ஜெபத்தில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஜப்பான்லேருந்து, சின்ன சின்ன தீவுகளிலிருந்து கூட நீங்கள் எங்களை இணைஞ்சு, மியான்மர் தேசத்திலிருந்து, இந்த மாதிரி அமெரிக்கா தேசம், கனடா தேசம், ஆப்பிரிக்கா நாடுகள், உகாண்டாவிலிருந்து, கானாவிலேருந்து இணைஞ்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இது என்னாலே கிரகிக்க முடியாத ஒரு காரியம். உலகம் முழுவதிலும் சுமார் 160 நாடுகளுக்கு மேலே அங்கிருந்து தேவ பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், ஜெபிக்கிறோம் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம், அதில் சொல்லப்பட்ட காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பதாக. நான் அதை யோசித்து பார்க்கிறேன். இது மனிதனால் நடக்கிற ஒரு விஷயமே அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு மாபெரும் கிரியை. கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்கிறார். என்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கிறது. அப்போ ஏன் இது நடக்கிறதுன்னு யோசித்து பார்த்தால், தேவனுடைய கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் எல்லா நாட்டிலிருந்தும் மக்களை இணைத்து தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். என்னால் இந்த எழுப்புதல் நீங்கள் இருக்கிற தேசத்திலும் உண்டாக போகிறது. நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தேசத்தில் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத தேசத்தில் நீங்கள் இருக்கலாம், பல இன மக்கள், பல மதங்களை சார்ந்த மக்கள் உள்ள தேசத்தில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, கடைசி கால எழுப்புதல் உலகத்தை அசைக்க போகிற எழுப்புதல். அப்போ அந்த எழுப்புதல் அந்த எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களையும் கர்த்தருக்கு பின்னராக திருப்பது மாத்திரமல்ல, தேசங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவது. அப்போ இந்த எழுப்புதலுடைய முக்கியமான நோக்கமே, வரப்போகிற ராஜாவாக வரப்போகிற இயேசு கிறிஸ்து முழு உலகத்திலும் ராஜாவாக ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கென்று ராஜ்யங்களை, உலகத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குகிற ஒரு எழுப்புதல். இதை குறித்து தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். நீங்கள் இருக்கிற தேசம் முழுவதும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆளுகைக்குள்ளே வர வேண்டும். அந்த எழுப்புதல் தான் உண்டாக போகிறது. அப்போது எல்லா மக்களுக்கும் இந்த எழுப்புதலிலே பங்கை தேவன் வைத்திருக்கிறார். முழுநேரமாய் ஊழியர் செய்கிற எங்களை போன்ற ஆட்கள் மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், காலேஜில் வேலை செய்யலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் இருக்கிற மக்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகி, அவர்களும் அந்த துறையை சார்ந்தவர்களும் அதிகாரங்களும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். முழு ஆளுகையும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வர வேண்டும். அதற்கு ஜெபிப்பதற்கும் செயல்படுவதற்கும், அதை தேவனிடத்திலே கொண்டு வருவதற்கும் தான் தேவன் உங்களை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் இப்போ ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இது எப்படிங்க ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு கூட்டம் தெய்வ பிள்ளைகள் கானான் தேசத்தின் எல்லைக்குள் வந்த உடனே, தேசத்தை உங்களுக்கு முன்னால் வச்சுட்டேன், உங்களுக்கு தந்துட்டேன், நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் தான் அதை சுதந்திரிக்கணும்.
அது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டாச்சு. இதே மாதிரி தான் ஆண்டவர், இந்த தேசம் நீங்கள் இருக்கிற நாடு, அந்த தேசத்தை உங்களுக்கு தந்துட்டேன், சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யுத்தம் பண்ணி நம்ம சுதந்திரிக்கணும். அங்கே ஏற்கனவே ஒரு கூட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஒவ்வொரு எரிகோவில், அப்புறம் ஆயி பட்டணத்தில், பெத்தேல, கில்கால எல்லாம் ஒரு மக்கள். அவங்கள துரத்திட்டு சுதந்திரித்து கொள்ளுங்கள். அது மாதிரி அது உலகத்தில் வாழ்ந்த மக்கள் கூட்டத்தை துரத்திட்டு அந்த எல்லைகளை சுதந்திரித்தாங்க. இப்போ ஒவ்வொரு எல்லைகளில் சாத்தான் தன்னுடைய ஆளுகையை வைத்திருக்கிறான். அதிகாரத்தில் அவனுடைய ஆளுகை, பொருளாதாரத்தில் அவனுடைய ஆளுகை, கல்வித்துறையில், காலேஜில், ஸ்கூல்ஸில் வாலிபர்களை ஆளுகை செய்ய அவனுடைய ஆளுகையை வைத்திருக்கிறான். இந்த மாதிரி வியாபாரத்தில், அப்படி அரசியலில், எல்லா இடத்திலும் சாத்தான் தன்னுடைய கரத்தை நீட்டி ஆங்காங்கே தன்னுடைய ஜனங்களை வைத்து, தனக்கு ஏற்றவர்களை வைத்து பின்னால் இருந்து அவன் அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்கிறான். அதை நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். அப்போது அதுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்தனுடைய சகல கிரியைகளையும் அதை முடக்கவும், அதை கட்டவும், அந்த கிரியைகளை அழிக்கவும், அந்த ஆவிகளை துரத்தவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்து, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, அதை சொந்தமாக்குங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய காரியம். உலக மக்களால் அதை விளங்கி கொள்ள முடியாது. அவங்க பார்த்த அரசியல் இதெல்லாம் பார்ப்பாங்க. நாம் அதற்கல்ல, ஆவிக்குரிய காரியம், மறைந்திருந்து செயல்படுகிற இந்த பிசாசின் திட்டங்களை நாம் நிர்மூலமாக்கி அழித்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்த சமயம் அவர் ஐரோப்பா நாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. டயானா என்கிற ஒரு பெரிய ஒரு விக்கிரகம், தெய்வத்தை மக்கள் அடிமையாக்கி வைத்திருந்தது. அது ஒரு குறி சொல்லுகிற ஆவி. அதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். பிலிப்பி பட்டணத்திற்கு போன போது தீனாள் என்று சொல்லக்கூடியது. இப்போ அது இருக்குதா? பாருங்கள். இப்போ இல்லை. அது அவ்வளோதான், முடக்கப்பட்டு விட்டது. அந்த கிரியை அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ அதோடைய பேர் முதலாக இல்லாமல் போய்விட்டது. அந்த நாட்களில் சபைகள் பெருகி ஆவியானவர் கிரியை செய்த போது இல்லாமல் போய்விட்டது. இதே மாதிரி தான் நாம் ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொண்டு சத்தனுடைய சகல கிரியைகள், அவனுடைய செயல்களை தெளிவாய் அறிந்து அதை எதிர்த்து ஜெபித்து யுத்தம் பண்ண சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்ய அந்த இருளின் ஆதிக்கங்கள் அழிந்து கர்த்தருடைய வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவி தேவனுடைய ஆளுகை வரும். இதைத்தான் ஆண்டு சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஜெபத்தை ஆண்டு சொல்லி கொடுத்தார். அப்போது சாத்தானுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல அவனுடைய ஆளுகை அழிந்து தேவனுடைய ஆளுகை அந்த இடத்துல வரணும். இப்போ நமக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம். அவன் விரும்பினதை செய்து கொண்டிருந்தோம். பின்னால் இருந்து நம்ம இயக்கி கொண்டிருந்தான். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன நடந்தது? அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாகி வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிட்டோம். இப்போ நாம் ஆண்டவருக்கு சொந்தமாயிட்டோம். நமக்கு உண்டானதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாயிட்டல. நம்முடைய வீடு, குடும்பம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து இதெல்லாம் எங்கள் இயேசுக்கு சொந்தம். இதே மாதிரி நம்ம ஊர், நம்முடைய பட்டணம், நம்முடைய மாவட்டம், அங்கே இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் வெளிப்படைந்து ஜெபிக்க அந்த பட்டணம், அந்த முழுவதிலும் தேவனுடைய ஆளுகை வரும். அப்போ கர்த்தருடைய ஆளுகை வரும்போது இருளின் ஆதிக்கங்கள் அழிந்து ஒவ்வொரு பகுதியாக ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துவிடும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எல்லா இடத்திலும் உண்டாகிறோம். அப்படி கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டா ஜனங்களையும், ஜனங்களுக்கு சொந்தமான எல்லா இடத்தையும் எல்லைகளையும் ஆண்டவருக்கு சொந்தமாக்குவது. அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வெளிப்படும் போது நம்ம நம்மோடு கூட உலகத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய ஆளுகை செய்ய அவர் முழு உலகத்துக்கு ராஜாவாய் ஆளுகை செய்வார். ஏனென்று சொன்னால் மனிதர்களாகிய நம் மூலமாக தான் சாத்தான் நம்மளை ஏமாற்றி உலகத்தை வஞ்சித்து எடுத்து கொண்டார். ஆண்டவர் நம் கையில் கொடுத்த உலகம், அந்த உலகத்தை மீட்டெடுத்து ஆண்டவர் கையில் நம்ம அர்ப்பணிக்கணும். அதுக்கான எழுப்புதல் தான் இந்த கடைசி கால எழுப்புதல். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணி இந்த தரிசனத்தை விளங்கி கொண்டு ஜெபித்து செயல்பட ஆரம்பித்து வெளிச்சத்தை பரவ செஞ்சிட்டிங்கனாலே அந்த எல்லைகளுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய ஆளுகை வந்துவிடும். சாத்தானுடைய கிரியை அழிந்து விடும். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்.
அப்போ இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டம் நிறைவேறணுமானா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதான் ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகிறவங்க, நம்ம சுயநலத்துக்கு இடம் கொடுத்து, சுய ஆடம்பரத்துக்கு இடம் கொடுத்து, சுய பெருமைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா சாத்தானை ஜெயிக்கவும் முடியாது, அவன் எல்லைகளை சுதந்திரிக்கவும் முடியாது. நம்ம ஒரு பக்கம் இதை ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் பெரிய பலனையோ மாற்றத்தையோ பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அந்த காலத்திலே ஊழியத்திற்கு சபைகளை ஸ்தாபிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு தானே எல்லாருக்கும் சொன்னார். அவங்க தான் என்னுடைய சீஷர்கள் என்பதாய். ஒரு சீஷனாக இருக்கிறதுக்கே இதை நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமான சத்தியத்தை ஆண்டு சொல்லுகிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிற ராஜ்யத்தையே நம்ம தேவனுக்கு சொந்தமாக்கணுமானா எந்த அளவுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கணும், செயல்பாடுகள் இருக்கணும், இதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இவ்வளோ பெரிய திட்டம் தேவனுடைய மனசில் இருக்கிற, அதில் நமக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறாரே, அதை உணர்ந்து நம்ம எப்படி வாழ்ந்து செயல்படணும் என்பது தான் முக்கியம். சரி, அதை குறித்து தான் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள போகிறோம். இது ரொம்ப முக்கியமான காரியம். கொஞ்சம் ரொம்ப கவனமாக நீ கேட்டாதான் இதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய மாபெரும் திட்டம் விளங்கும். இது வெறுமனே கொஞ்சம் ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, ஒரு 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, சபை பெருகி அப்படிலாம் ஆராதிப்போம், அதோடு நின்று விடுவது அல்ல. அதையும் தாண்டி இந்த தேசமே, இந்த பட்டணமே தேவனுக்கு சொந்தமாகணும் என்பதான ஒரு மாபெரும் திட்டம் தான் இந்த எழுப்புதல் திட்டம். அதனால் இந்த காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தயவுசெய்து ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள் இதை குறித்து தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போ வழக்கத்தின்படி நடக்கிற ஊழியங்கள், சபைகள் இந்த காரியத்தெல்லாம் மட்டுமே பார்த்து கொண்டு இருக்காம அதையும் தாண்டி இந்த கடைசி காலம், இந்த காலத்துக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ள நம்ம அர்ப்பணிக்கணும். அதை குறித்து தான் ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் பேசி கொண்டு வருகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ராஜாவினுடைய ஒரு பெரிய திட்டம், பரலோகத்தினுடைய ஒரு பெரிய திட்டம், பரலோகத்தை பூலோகத்தில் கொண்டு வந்து ஆளுகை செய்ய வைக்கிற ஒரு மாபெரும் திட்டம். இதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும், செயல்படணும். அதனால தான் வழக்கத்தின்படியான ஜெபம் போதாது, வழக்கத்தின்படியான ஊழியங்கள் போதாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடியே நம்ம ஜெபிக்கவும், ஊழியம் செய்யவும், செயல்படவும் நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா உங்கள் மேலே அவர் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறார். நான் இவங்களை தானே நம்புகிறேன், இவங்களை வச்சு தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் தேசத்தை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார், உங்கள் தான் நோக்கி இருக்கிறார். அதனால தான் இதை குறித்து பேச வைக்கிறார். இதில் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்த தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி அவங்க மூலமாக தான் காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஒரு ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தீர்க்கதரிசிகள் செய்கிற ஊழியம். இது கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ரொம்ப தெளிவாக இந்த ரகசியம் தெரியணுமானா தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு நெருங்கி இருக்கிற, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத சரியாக விளங்கி சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்பட முடியும். பாருங்கள், தாவீதுக்கு தேவனுடைய மனசில் இருக்கிற திட்டத்தை சொல்ல ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி வைத்திருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியை வைத்து காரியத்தை விளங்க பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது அகபு என்கிற தீர்க்கதரிசி இருந்தார். அப்புறம் பவுலே ஒரு தீர்க்கதரிசியாக, பௌர்ணபா தீர்க்கதரிசியாக இருந்தாங்க என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அப்போ அவங்க மூலமாக தான் நமக்கு இது தெளிவுபடுத்தப்படுகிறது. இப்போ நான் எழுப்புதலை குறித்து ஆரம்பத்தில் நான் அறிந்தது இவ்வளோண்டு தான். அது பெருசாக நினைத்து கொண்டு, ஆனால் காலம் வர 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 ஜெபிக்க 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 அந்த எழுப்புதலை குறித்து தேவன் வித்தியாசமாக தெளிவான காரியத்தை சொல்ல சொல்ல எனக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அதை குறித்து இன்னும் ஆழமான தெளிவான காரியத்தை நமக்கு புரிந்து கொள்ள வைக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய இந்த மாபெரும் திட்டம், வேத வசனம், அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது.
அது காலங்களில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது? ஏன் முன்னால் உள்ளவங்களுக்கு தெரியாது? அவங்களே உள்ள ஊழியக்காரங்க இருந்தாங்க. இல்லை, நம்ம அப்படி விதண்டவாதம் பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. இயேசுவை என்ன சொல்கிறார்? சீஷர்கிட்ட சில காரியம் பேசிட்டு சொல்லுகிறார், இதுக்கு மேலே நான் இப்போ நீங்கள் சொன்னால் தாங்கி கொள்ள மாட்டீங்க, அதனால் இப்போ இது உங்களுக்கு போதும், அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்பதாய் சொன்னார். இவங்க ஆரம்பத்தில் நினைச்சது என்னது? இயேசுவை பின்பற்றினா மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன். அதனுடைய முழுமையான அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைத்ததெல்லாம் எருசலேமை இயேசு கைப்பற்றுவார், தேசத்தை அடிமைத்தனத்தை மீட்டு நம்ம ஆளுகை செய்ய போகிறோம், அது அந்த ஒன்று தான் அவங்களுக்கு தெரிந்ததாக இருந்தது. ஆவிக்குரிய ரகசியம் அவர் சொன்னது ஆவிக்குரிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிற காரியம்னு புரியலை. ஆனால் பரிசுத்தாவினர் வந்த பிறகுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் விளங்க பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் நடத்தி திருச்சபைகளை உருவாக்குற, உலகமெல்லாம் சபை உருவாக்குற அவர் மாபெரும் திட்டம் இருக்கிறதே அவங்க விளங்கி கொண்டார்கள். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலங்களிலே தேவன் காரியங்களை வெளிப்படுத்தி இப்போ தான் முழுமையான அதனுடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வைத்திருக்கிறார். அப்போ இந்த காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போ நமக்கு தான் அந்த வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. நம்மை கொண்டு தேவன் அதை செய்ய எதிர்பார்க்கிறார். அதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு வாழணும், செயல்படணும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் தான் கர்த்தர் தீர்க்கதரிசி ஆகிய வின்சென்ட் செல்வகுமார் அவங்கள இதில் கர்த்தர் கொண்டு வந்து, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் முன்னாலே பேசிக்கொள்ளலை. அவங்க அதிகமாக அதில் ஆனால் இது செஞ்சேன்னா அதை செஞ்சேன்னா பேச மாட்டாங்க. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினார், ஜனவரி மாதத்திலிருந்து ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி வித்தியாசமாக இருக்கும், நான் ஜனங்களுக்கு என்ன வித்தியாசமான காரியம் பேசணும், அதற்கு தீர்க்கதரிசி ஆகிய வின்சென்ட் செல்வகுமாரனை அழைக்கணும், அவங்க உட்காந்து பேசணும் கர்த்தர் சொல்லி நான் தான் அவங்கள்ட்ட பேசினேன். கர்த்தர் அவங்களை வெளிப்படுத்தி வைத்திருந்தாலும் நான் தான் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் அதை இப்போ சொல்லணும்னு சொன்ன பிறகு தான் அவர்கள் ஜெபம் பண்ணி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு அனுப்பினா அவர் தன்னுடைய தெளிவான வார்த்தையோடு தான் அனுப்புவார். இந்த நிகழ்ச்சியில் அவங்க மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசுகிறார் என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார். அவருடைய மனதில் இருக்கிறதை நம்மிடத்தில் சொல்ல வருகிறார். நம்ம எப்படி செயல்பட்டால் அந்த காரியம் நடக்கும் என்பதை விளங்க பண்ண ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிஞ்சதா? இது எல்லாருக்கும் உள்ளது, முழு நேர ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு சின்ன கிராமத்தில் குடும்பத்தில் இருக்கீங்க, விவசாயம் இருக்கீங்களா, உங்களையும் பயன்படுத்த போகிறார், குட்டி பிள்ளைகளை பயன்படுத்த போகிறார், வாலிபர்களை பயன்படுத்த போகிறார். எல்லாருக்கும் இந்த மாபெரும் திட்டத்தில் தேவன் பங்கு வைத்திருக்கிறார். அதற்கு தான் நம்மோடு பேசுகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய தீர்க்கதரிசி சௌர வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய எல்லாருடைய சார்பாக நான் அவளை வாழ்த்தை வரவேற்கிறேன். பிரதர் பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பேச போகிற காரியத்தில் நிறைய காரியத்தை தேவன் விளங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி கால எழுப்புதலை பற்றி ஒரு நல்ல ஒரு சம்மரி, எல்லாருக்கும் நல்லா புரிந்து கொள்கிற மாதிரி, விளங்கி கொள்கிற மாதிரி தெளிவாக அந்த துவக்கத்திலிருந்து அந்த கடைசி கால எழுப்புதல் அது எதற்கு அவசியம், இந்த எழுப்புதலை வச்சு கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு தெளிவுபட சொன்னீங்க. இதற்கு முன்னால் நம்ம சந்தித்து கொண்ட போது ஒரு கேள்வியோடு நான் அது நிறைவு கொண்டு வந்தேன். அந்த கேள்வியை மறுபடியும் நான் கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். முதல் காரியம் என்னன்னு கேட்டால், இந்த கடைசி கால எழுப்புதல், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி கால எழுப்புதல் என்பது ஆத்துமாக்களை, மனிதர்களை மீட்கிறது மாத்திரம் இல்லை, மீட்கப்பட்ட மனிதர்களை வைத்து உலகத்தை மீட்பது. உலகம்னா ஃபிசிக்கல் வேர்ல்டு, இந்த வேர்ல்டையே கர்த்தர் அவர்களை கொண்டு மீட்பது. அதுக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய ஊழியங்கள் வழியாக அல்லது ரட்சிக்கப்பட்ட விசுவாச குடும்பங்கள் வழியாக உலகத்தினுடைய அதிகாரங்களை பிடிக்கலாம், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள், இடங்களை பிடிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு வசனம் காமிச்சிங்க அந்த கொரிந்தியரில். இயேசு கிறிஸ்து உலகத்தையும் அதனுடைய ஆளுமையையும் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுப்பாரு. அதுக்கு முன்னால் வரக்கூடிய எழுப்புதலில் தம்முடைய பிள்ளைகளை வச்சு ஒவ்வொருவரையும் அந்தந்த சில காரியங்களை சுதந்திரிக்க வச்சு
இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திரும்ப வரும்போது நாம அதை அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் மொத்தமா வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி முழு உலகத்தையும் பிதாவிடத்துல கொடுக்கிறார். இதுதான் அந்த கடைசி கால திட்டம். அப்ப நம்ம வந்து கர்த்தர் பயன்படுத்தும் போது நம்ம முழு உலகத்தையும் நம்மளால மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது. எனக்கு எவ்வளவு ஏரியா கொடுத்துருக்குறாங்க, என்ன காரியம் கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து மீட்டெடுப்பேன். அப்போ இந்த கடைசி கால எழுப்புதலில் என்ன நடக்கும்னு கேட்டால், உலக பிரகாரமாக உள்ள உலக சம்பந்தமான காரியங்களையே சுதந்திரிக்கும்படிக்கு இந்த கடைசி கால எழுப்புதலில் வரக்கூடிய ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருடைய எல்லைகளை கர்த்தர் விரிவு பண்ணுவார். ஏன்னா அது புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் அது இல்லை. அப்போ வந்து வெறும் மனிதர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த கடைசி கால எழுப்புதல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை கொண்டு உலகத்தை கர்த்தர் வந்து தன்னிடத்தில் திருப்ப போறாரு. அப்ப அந்த திருப்பணும்னு சொன்னா இப்ப என்ன செய்யணும்? அவர் வர்ற வரைக்கும் நான் வந்து எவ்வளவு தூரம் போய் எவ்வளவு ஏரியாவை எவ்வளவு காரியத்தை ஜெயிச்சு நான் வச்சிருக்கிறேனோ, ஜெயிக்கிறதுன்னு சொல்றது வந்து வெறும் லேண்டு மாத்திரம் கிடையாது, அதிகாரங்களா இருக்கலாம். அந்த எழுப்புதல் காலத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியில வந்து இவங்க வந்து இருப்பாங்க, ஒரு அதிகாரங்கள்ல வந்து இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு வியாபாரத்தில் இருப்பாங்க, அல்லது ஐஸ்வர்யத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாருன்னா, இதெல்லாம் நம்ம வச்சு அவர் மகிமையில வெளிப்படும் போது அவருக்கு நம்ம கொடுக்கணும். அவர் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோன்னே ஒரு முழு உலகம் வரும். அப்போ அந்த முழு உலகத்தையும் அவர் வந்து பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுப்பாரு. இதுதான் கடைசி கால எழுப்புதல். இதில் எங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் வரும்போது கர்த்தர் என்னுடைய காரியங்கள் ஊழியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஊழியம் வந்து பெருசாகும், அல்லது என் கையில் அதிகாரங்கள் வரும். நான் பல கிராமங்கள் நகரங்களை வந்து நானே சுதந்திரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய மனசு இது நம்முடையது அப்படின்னு அதை மிஸ்யூஸ் பண்ணிடாம, இந்த கர்த்தர் வருகிற வரைக்கும் வந்து நான் பாதுகாத்து வச்சிருந்து என்னை கைவிட்டு போகாதபடிக்கு இங்கே வச்சிருந்து கர்த்தர் வரும்போது அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். கிறிஸ்துவும் வாங்கி அதை பிதாவுடைய கையில் ஒப்படுத்துறாரு. அப்போ இதுதான் அந்த சிஸ்டம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் வரும்போது மனுஷ மனம் வேதத்தில் சொல்கிற மாதிரி அதிக வறுமையிலே நான் உம்மை தூஷிச்சிடாத படிக்கும், அதிகமான ஐஸ்வர்யத்திலே நான் உம்மை வந்து மறந்துடாத படிக்கும், அன்றன்றைக்குள்ள அதனுடைய பாடு எனக்கு அளந்து கூடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி அதிகமாக வரும்போது இந்த காரியம் அவங்களுக்கு வந்து விளங்கலைன்னா இவர்கள் அந்த அதிக ஐஸ்வர்யத்தில் கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. விசுவாசியாக இருப்பாங்க, ஆனால் அந்த பொருள் நிறைய வந்துடுச்சு, நிறைய அவங்களுடைய ஆஸ்தி பெருகிருச்சு, அதிகாரம் பெருகிச்சும் போது கர்த்தரை மறந்துடாமல் இருக்கணும். அப்போ அது வந்து ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, இனி இந்த எழுப்புதல் காலத்தில் வர விசுவாசிகளையுமே கர்த்தர் வந்து உலக பிரகாரமாகவே அவங்கள வந்து பலுகி பெருக வைப்பார். ஏன்னா அப்படி தானே அந்த முழு உலகத்தை பிடிக்க முடியும். அப்படி வரும்போது இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதை முதல்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டா தான். இல்லாட்டா வந்து நிறைய ஐஸ்வர்யம் வரும்போது ஊழியர்களே பார்த்தீங்கன்னா அதை தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் அதை எடுத்து என் ராஜாவுக்கு கொடுக்குறதுக்கு தான் என் கையில் கொடுக்குறாங்க. அவர் வர்ற வரைக்கும் தான் என் கையில் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் கையில் போயிடும். ஆனால் அது நமக்கு புரியாமல் அது என்னுடையது அப்படின்னு ஆளுமை செய்ய ஆரம்பித்து அதை ஆடம்பரத்திலையும் வசதியிலையும் வச்சு கர்த்தரை விட்டு மறந்து அந்த ஐஸ்வர்யத்தின் மேலாலே போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ வந்து முதல் கட்டமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி உங்களை கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்திட்டு வர்றாருன்னா, ஊழியத்தை ஆரம்பித்த போது எப்படி இருந்தது முதற்கொண்டு எனக்கு தெரியும். இந்த ஊழியம் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கூரை போட்டு ஒரு குடிசையில் அந்த ஆஃபீஸ் இருக்கும் போதெல்லாம் நான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி உள்ள ஒரு சின்ன ஒரு 4 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரேயர் இது கட்டி அதை வந்து ஓப்பனிங் பண்ணுற அன்னைக்கு நான் இங்கே வந்திருந்தேன் நான். அப்போ இதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து கர்த்தர் அந்த எல்லைகளை விரிவு பண்ணுறாரு. அப்படி விரிவு பண்ணியும் உங்களுடைய மனசு வந்து அதில் போகலை. நான் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், இதை உங்களை நேராக வச்சுட்டு புகழணும்னோ அதை சொல்லலை. இதில் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கிற மாதிரி தான் நீங்களும் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து நிறைய ஆஸ்தியோ அல்லது ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும்போதோ எப்படி நம்ம அதை வந்து ரெண்டுக்கு இடையில நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து இனிமேல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். எல்லா ஒரு விசுவாசியா இருந்தா கூட அவனை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை உலகத்தில் இருக்க காரியங்களை சுதந்திரிக்க வைப்பாரு. ஆனா அது அவருக்காக, இது வந்து நமக்காக நினைச்சு நம்ம அது பின்னால போயிடக்கூடாது. இந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? முதலாவது
இந்த தெளிவு நமக்கு வேணும். கண்டிப்பா இந்த நம்மளை ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்து இந்த உலகத்தில் வச்சிருக்கதே அவருக்காக. கண்டிப்பா அவருக்காக வாழணும், அவருக்காக ஊழியம் செய்யணும், அவருக்காக செயல்படணும். அது முழு நேர ஊழியக்காராக இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த வேலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறதே அவருக்காக, ஆமாம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. முதல்ல எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தது வந்து, நான் சொல்கிறது நீ செய். அப்போ பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் எனக்கு பிரியமானவன். அவருடைய சித்தத்தை செய்வதில் கவனமாயிரு. அப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு இடம் வாங்கினாலும் எந்த காரியத்திலுமே தேவனுடைய சித்தம் அதில் நம்ம கவனமாக இருந்துட்டாலே நிறைய ஆபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய எண்ணம் வந்து பிதாவின் சித்தம் இதில் நிறைவேறணும், அந்த சிந்தை தான் இருக்கும். அது அடுத்தது எனக்கு ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த ஊழியத்துக்குள்ள ஒரு விடுதலின் ஊழியம் தான் உனக்கு அதை பற்றி பேசினார் ஆண்டவர். மக்களை நான் விடுதலையாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஊழியம் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாலேயே அந்த ஊழியத்தின் என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே ஆண்டவர் வந்து சிலர் மூலமாக என்னோடு பேசினார். சிலருடைய வாழ்க்கை வரலாறுகளை டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய வந்து உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தெய்வ மனிதர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை நான் புக்கில் வாசித்திருக்கிறேன். அது மாதிரி டிஎல் ஆஸ்பாம், அது மாதிரி நம்ம சாது சுந்தர் சிங், அப்புறம் மிஷினரிகள், அவருடைய வாழ்க்கை அவங்கெல்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணி ஊழியம் செய்து தனக்குன்னு ஒன்று வைக்காமல் ஒரு தியாகத்தோடு ஊழியம் செய்திருக்கிறாங்க. இதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள அப்படி ஒரு ஆவலை கர்த்தர் உண்டாக்குனார். அப்புறம் நான் ஆரம்பத்தில் வாசித்த ஒரு புஸ்தகத்தில் ஒன்று இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு கிறிஸ்தநாதர் அனுசாரன்னு நான் ஊழிய ஆரம்பித்த டைமில் ஒரு வயசான எனக்கு கொடுத்தாங்க, தம்பி இதை வாசிங்கன்னு, பழைய புக்கு. அதில் பார்த்தா அதை இயேசுவை போல வாழணும், அவர் எப்படி வாழ்ந்தார். அந்த புஸ்தகம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. நம்ம இயேசுடைய அடிச்சுவட்டில் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இயேசு அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார்னு நான் வந்து ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்துக்கொள்ள உதவி செய்தார். அந்த சமயத்தில் எனக்குள்ள வந்து 2 காரியத்தில் ஒன்று இந்த மாதிரி ஹீலிங் மினிஸ்ட்ரியில் ஈடுபடும் போது மிராக்கிள்ஸ் நடக்கும்போது ஜனங்கள் புகழுவாங்க, இவர் தான் எனக்கு கடவுள், இவர் தான் என்னை காப்பாற்றினார். இப்போ சில சமயம் மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் புகழுவாங்க. அது நமக்குள்ளே வந்துட்டேன்னா ரொம்ப டேஞ்சர், பெருமை வந்துட்டேன்னா அப்போ நான் தான் அப்படின்ற ஒரு இது வந்துடும். அது ஒன்று. 2வது காணிக்கை நிறைய தருவாங்க. சரி, மிராக்கிள்ஸ் பெற்ற உடனே நன்றியோட காணிக்கை கொடுப்பாங்க. இந்த 2க்கும் தப்பணும். அப்போ ஆரம்பத்தில் அதாவது ஒன்று வந்து கோல்டு, ஒன்று வந்து க்ளோரி. சரி, க்ளோரி தேவனுடைய மகிமை, அது ஆண்டன்னு சொல்லி கொடுத்தா டோன்ட் டச் மை க்ளோரி. 2வது டோன்ட் டச் த கோல்டு. இந்த 2 எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த 2ம் உனக்கு வரும். இந்த ஊழியத்தில் நான் உன்னை பயன்படுத்தும் போது ஜனங்கள் ஒன்று புகழுவாங்க, உன்னை மேன்மைப்படுத்துவாங்க. அப்போ என்னுடைய மகிமை நீ தொற்றக்கூடாது. 2வது நிறைய காணி கொடுப்பாங்க, அதனால உன்னுடைய மனம் அதில் போயிடக்கூடாது. அதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். அப்படி பேசும்போது ஆண்டவர் எந்த காலத்திலையும் நான் வந்து உங்களுடைய மகிமையை தொடாதபடி நீ காத்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரி கோல்டு பணத்தின் மேலே இறுதியும் போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் என்னை அர்ப்பணித்து ஜெபித்த போது எனக்கு அது கிருபை. இது வந்து அந்த கிருபை ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, அதுக்கப்புறம் அவர் பார்த்து தேவனுடைய கிருபை. அப்போ நம்முடைய இறுதியும் அதை விரும்பணும். நம்ம அவங்களே பார்த்துட்டு ஐயோ நம்ம இது மாதிரி இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் மனசில் திட்டம் போட்டுட்டோம், அதுக்குள்ளே சாத்தா உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அப்போ வந்து அடுத்தது என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர காரணம் இன்டிமிசி வித் ஜீசஸ். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் நிறைய ஊழியக்காரர் லைஃப் ஹிஸ்டரியில் வாஸ்தா கூட இப்போ ஆண்டு சொன்ன ஓரல் ராபர்ட் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி, நிறைய மிஷினரிகள், அது மாதிரி பலருடைய லைஃப்பை வாஸ்தா கூட ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நீ கற்றுக்கொள்ளுவதற்கு அவங்க லைஃப்பில் நடந்த சில காரியங்கள். ஆனால் டோன்ட் ஃபாலோ தம், அவங்கள என்னை பின்பற்றாது. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அவங்க அந்த தேசத்துக்கு ஏற்றபடி, அந்த மக்களுக்கு ஏற்றபடி, அந்த காலத்துக்கு ஏற்றபடி நான் பயன்படுத்தினேன். சரி, ஆனால் ஃபாலோ மீ, அதை ஆண்டவர் சொன்னார். அப்போ இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும். மற்றவங்க மூலமாக நம்ம சில காரியம் கற்றுக்கொண்டாலும் அவர் தான் 100% நம்முடைய மாஸ்டர், நம்முடைய லீடர், நமக்கு தகப்பன், எல்லாமே அவர் தான். இதை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதில் இருந்து நான் என்ன சொல்லுவேன், அந்த காலத்திலே நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது
லுக்கிங் அன்டு ஜீசஸ் அப்படி எழுதுவேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அந்த வசனம். லுக்கிங் அன்டு ஜீசஸ் அதை எழுதுவேன். அதே மாதிரி லீவ் லைக் ஜீசஸ், அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். லீவ் லைக் ஜீசஸ். மூணாவது லீவ் ஃபார் ஜீசஸ். இந்த மூணையும் நான் அந்த நாட்காலத்தில் என் பைபிளில் இதிலெல்லாம் எழுதி வைப்பேன். பிகினிங்கில் இதை வச்சே நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரிடத்தில். அப்போ உம்மை போல நான் வாழணும், உமக்காக நான் வாழணும் அப்படின்றது தான். அப்போ உண்மையே நான் நோக்கி பார்க்கணும். அதுக்கு நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இந்த பைபிளில் இருக்கிற 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதில் தான் இயேசுடைய லைஃப் வருது. அது அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த 5 புஸ்தகத்தை திரும்ப 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 நான் வாசித்து தியானிச்சிருக்கிறேன். எத்தனையோ புதிய ஏற்பாடை கோடு போட்டு நான் முடிச்சிருக்கிறேன். அதை வாசித்து இயேசு எப்படி நடந்தார், இல்லை இயேசு எப்படி பேசியிருப்பார், நிறைய மிராக்கிள்ஸை வாசிக்கிறோம். இயேசு எப்படி அதை டீல் பண்ணார், எப்படி பேசினார், அப்பாவுடைய இறுதி எப்படி இருந்தது, ஒன்னொன்னே நான் தியானிக்க வச்சார். நான் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன், உண்மை போல என்னை மாற்றுங்க. அப்போ ஒரு பாடல், மேக் மீ மோர் லைக் தி ஜீசஸ், மேக், அந்த பாட்டை அடிக்கடி பாடுவேன். உம்மை போலாக்கும் இயேசுவே என்னை உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி உம்மை போலாக்கும். அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். அதை பாடி அப்படி இயேசுவை போல மாறணும், இயேசுவோடு இருக்கணும். இது ஒன்று மட்டும் நான் அர்ப்பணித்து கொண்டேன். அந்த ஆசைப்பட்டு விரும்பமானால ஆண்டவர் என்னோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போ எனக்கு ஒன்றுன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு டைம் தியானிக்கும் போதும் அந்த தனிப்பட்ட முறையில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் இடைப்பட்டு ஒன்றுன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி தான் ஊழியம், இப்படி தான். அப்போ நான் சொன்னேன், உங்களை போல நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவர், அதே விருப்பம். அதுதான் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒன்றுன்னா நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதில் ஒன்று தான் ஆண்டவர் சொன்னார், அதாவது உன்னை புகழ்ந்தாலும் இருதயத்தில் இடம் கொடுக்காத, இகழ்ந்தாலும் இருதயத்தில் இடம் கொடுக்காத. உன்னை புகழுவாங்க, இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுரு, உள்ளத்துக்குள்ளே போக இடம் கொடுக்காது. இகழுவாங்க, பரிகசிக்கிற கூட்டம் எழும்போம், உன் மீது பொறாமையோடு வருவாங்க. இகழ்ந்தாலும் இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுரு, ஐயோ நீ ஏன் திட்டுறாங்கன்னு இருதயத்தை வச்சு வருத்தப்படாது. இந்த ரெண்டுமே உனக்கு நடக்கும். அதை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அந்த இருதயத்தில் அது ஆண்டவர் கொடுத்தார். அவனை அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு பல விதங்களில் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். ஆரம்பத்தில் ஒரு நாள் ரொம்ப என்ன ஆண்டவரே நான் சொல்லன்னு எழுதுறாரு. அதுக்கு பத்திரிக்கையில் நம்ம நீங்கள் செய்த அற்புதத்தை பரிகாசம் பண்ணுறாரு இப்படிலாம் எழுதுறாங்க. என்ன ஆண்டவர் ஒரு நாள் போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விட பெரிய ஆளான்னு கேட்டார். சரி, என்னப்பா ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறான்னு அது இருந்துட்டேன். என்ன ஆண்டவர் அப்படி சொல்கிறீங்கன்னா, நான் பண்ணின பிரசங்கத்தை அன்னைக்கு விமர்சனம் பண்ணினாங்க. நான் செய்த அற்புதத்தை அன்றைக்குள்ள மதவாதிகள் விமர்சனம் பண்ணினாங்க. ஓய்வு நாளையே அற்புதம் செய்கிறேன்னு அவங்களையும் திட்டினாங்க, என்னையும் திட்டினாங்க. அப்போ என்னையே விமர்சனம் பண்ணா நீ செய்கிற ஊழியத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதா? பண்ணிட்டு போட்டோம். நியாய தீர்ப்பு நாளில் நீ யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, எனக்கு தான் பதில் சொல்லணும். எனக்கு முன்னால் தான் நிற்க போகிறேன். அப்போ நான் சொல்ல நீ பாட்டில் செஞ்சுக்கிட்டே இரு, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கட்டும். இதை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன். இப்படி ஒன்றுன்னா நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சமாக உருவாக்குனார். அப்போது ஆண்டவரோடு நம்ம பேசணும், அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அவரும் நானும் தான் அந்த அனுபவத்துக்குள்ளே கற்றுக்கொண்டு வந்தார். அப்போ அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டேன். அதனால நான் எத்தனை ஊழியர்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊழியர் அமெரிக்கா ஊழியக்காரங்க இடத்துக்கே நான் போயிட்டு பார்த்தேன். அப்போ அந்த ஊழியத்தில் சில காரியம் இதை நீ செய்யக்கூடாது, இங்கே இந்த என் ஊழியக்காரன் மிஸ்டேக் பண்ணிட்டான், நீ அந்த தவறு செய்யக்கூடாது மகனே, அதில் நலமானதை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மிஸ்டேக் உள்ள அதுக்கு தான் நான் இதெல்லாம் கைட் பண்ணுறேன்னு தேவன் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார். அதனால ஒருத்தரை முழுமையாக ஃபாலோ பண்ணாத, எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்கும். கண்ணை மூடி ஃபாலோ பண்ணுறது ஜீசஸ் ஒருத்தர் தான் பண்ண முடியும். மற்ற எல்லாத்தையும் நம்ம யோசித்து நலமானதை மாத்திரம் எடுத்துட்டு மற்றது நம்ம விட்டுறணும். இப்போ இதைத்தான் நம்ம செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு தான் சொல்ல, நீ எந்த ஊழியக்காரனே ஃபாலோ. சிலர் ஏன்ட்டு சொல்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ரேயர் அனாயிண்டிங் எனக்கு வேணும், ஜெபம் பண்ணுங்கப்பாங்க. ஏன்ப்பா அறகுறையெல்லாம் கேட்குற? முழுமையானது இயேசுகிட்ட தான். அவரை போல ஜெபிக்கன்னு கேட்டு, நான் குறைவுள்ள மனுஷன், நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன், முழுசுமா தெரிஞ்சுக்கல அப்படி சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி கர்த்தர் என்னை கைட் பண்ண. அப்போ அதில் தான்
ஆண்டவர் வந்து பேசும்போது டோன்ட் டச் த கோல்டு, பணம் உனக்கு நிறையா ஜனங்க காணிக்க கொடுத்தா தொடாத. இதில் தான் நான் ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ வந்து ஊழியம் செய்கிறவங்களுக்கு, முழு நேர ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தினால தான் ஒரு பிழைப்பு உண்டாகும். அப்போ அது வந்து எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும்? ஏன்னா அதை காரணம் காட்டி நம்ம எல்லாத்தையும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடவும் கூடாது. அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு, ஒரு வரைமுறை நம்ம வந்து நியமிக்கணும்ல. இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து மற்ற இடத்துல ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறதெல்லாம் பண்ண முடியாது. ஊழியத்தில் தான் நமக்கு வந்து ஒரு பிழைப்பு இருக்கும். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு அளவுகோல், ஒரு வரையறை வைப்போம்ல, அது வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம்? ஏன்னா ஆடம்பரத்துக்கும் வசதிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இருக்காங்க. அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக உங்களுடைய லைஃப்ல இருந்தே சொல்லுங்களேன். அது இன்னும் கொஞ்சம் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு பெரிய டீமே ஆரம்பிக்காத ஒரு காலம், தனியாக இருக்கும்போது 80 இயேசுடைய பத்திரிகை ஊழியம் ஆரம்பித்தோம். அப்போ நான் ஊழியம் போனோடனே அந்த அட்ரஸ்க்கு ஜனம் காணிக்க அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் 5 ரூபா 10 ரூபான்னு பெரிய விஷயம். அது மாதிரி என்னை ஏன் ஒருத்தர் மாதந்தோறும் 1 ரூபா எனக்கு காணிக்க அனுப்புவார், ஒரு எமோவில் வரும். அப்போ நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் வந்து என்கிட்ட, ஜனங்கள் ஊழியத்துக்கென்று அனுப்புகிற காணிக்கை முழுவதும் அது எனக்குரியது, ஊழியத்துக்குரியது. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிற பணிக்கு தான் செலவு செய்யப்படணும். உன்னுடைய பர்சனலுக்கு அதுலேருந்து 5 பைசா நீ எடுக்கக்கூடாது. அப்போ என்னுடைய தேவைக்கு என்ன பண்ணுறது ஆண்டவரே கேட்டேன். நான் சாப்பிடணும், எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் வேணும். வேலைக்காரன் கூலிக்க பார்த்துறேன், நீ எனக்கு வேலை செய்தால் நான் உனக்கு கூலி தருவேன், அதுதான் உனக்கு அப்படின்னா. இப்போ நான் ஒரு கிராமத்துக்கு பிரசவம் பண்ண போகிறேன். அப்போ வந்து அந்த காலத்தில் சில்லற காசு காணிக்கிறது பேப்பரில் சுருட்டி தருவாங்க, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவார். ஜனங்க ஊழியத்துக்கு நான் அனுப்புகிறேன் எல்லாம் காணிக்காதுன்னு சொல்லி நான் தனியாக இருக்கும் போதே ஒரு நோட்டு வாங்கி கணக்கு எழுதுவேன். இன்றைக்கு அந்த 1 ரூபா 5 ரூபா காணிக்க வரும்போதே ஒரு நோட்டு. அப்போ வந்து எங்களுக்கு இன்னும் ஊழியர் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை, கவர்மெண்ட் கணக்கு கொடுக்க தேவையில்லை, தனி ஆஃபீஸும் கிடையாது, உங்களுக்கு ஒன்று கூட வேலை செய்யற ஆளும் கிடையாது. ஆமாம், வீட்டிலேயே நான் ஒரு நோட்டு வாங்கி கரெக்டாக கோடு போட்டு இன்றைக்கு காணிக்க கொடுத்தது இவ்வளவு, அல்ல வரவு செலவு வந்து ஸ்டாம்புக்கு இவ்வளவு, பத்திரிகை இவ்வளவு செலவு கணக்கு எழுதி அது நீங்களாவே உங்க மனசுல ஒரு நிர்ணயம் தீர்மானம் பண்ணேன். நான் வந்து கர்த்தர் வந்து அதை எதிர்பார்க்கறேன் ஆண்டு சொல்லிட்டாருன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி முதல்ல டப்பாவில் தான் காசு போட்டு வச்சுருந்தேன். சரி. அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாது, அதில் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு ஒரு பேஸ்ட் வாங்கின தேவை இருந்தால் கூட அதை தொட மாட்டேன். அந்த பணம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் எனக்கு சோப்பு வேணும், பேஸ்ட் வாங்கணும், என் தேவையை சந்திங்கன்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்குற வச்சு தான் செய்வேன் நான். அப்போ இந்த பழக்கத்தை நான் ஒப்பு கொடுத்து வந்ததுனால தேவன் என்னை கவனிக்கிறார், என்கிட்ட ஒரு காணிக்கையை எப்படி செலவு பண்ணுறேன் அதை தேவன் கவனிக்கிறார் என்கிறதுல நான் உறுதியான. அவர் என்னை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாருல. அப்போ தேவன் நம்மகிட்ட ஒரு காணியை கொடுத்துட்டு எப்படி செலவு பண்ணான்னு பார்ப்பார்ல. கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய உண்மையையும் அவனுடைய அந்த தரத்தை நிர்ணயம் பண்றதுக்கு உலக பொருள்களை தான் பயன்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்லும்போது உலக பொருள்கள்ல நீங்க வந்து உண்மையா இல்லாவிட்டால் உங்களை நம்பி யாரு பரத்துக்கு எடுத்த காரியத்தை கொடுப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ வந்து பரலோகத்துக்கு அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு கூட என்னை அளந்து பார்க்கறதுக்கு உலக பொருள்களை வச்சுதான் என்னைய ஜட்ஜ் பண்றாங்க. அதுல 2 விதமான சோதனை பண்றாரு. ஒன்று வந்து ஒண்ணுமே கொடுக்காம நம்ம நெருக்கத்துல வச்சு எப்படி மனநிலை எப்படி இருக்குன்னு சோதிக்கிறார். அந்த மாதிரி வந்திருக்கு அவங்களுக்கு நிறைய வந்திருக்குது. ஒண்ணுமே இல்லாம கையில காசே இல்லாம சும்மா இருந்த போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது சோதிக்கிறார். ஒரு சமயம் வந்து நன்மை சுவிசை ஜபக்குழு, அந்த ஆரம்ப கால அங்கங்கே ஜபக்குழு இருக்கும். இந்த லீடர்ஸ்களுக்கு மீட்டிங் சேலத்தில் டேனிஷ்பேட்டையில் வச்சு நடக்கும். நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணனால அந்த அவங்களோட நல்ல பழக்கம். அப்போ அவங்க சொன்னால் 78 அந்த ஊழி ஆரம்பித்த புதுசில் அதேமாதிரி லீடர்ஸ் மீட்டிங் நடக்குது, நீங்கள் எங்களோட வாங்கலை, நீங்களாம் ஜபக்குழு நடத்துகிறீங்கல்ல, ஜபக்குழு லீடர்ஸ்க்கு மீட்டிங் என்னி. அப்போ நான் ஜெபிச்ச போது நீ போ அப்படின்னு ஒரு ஏவுதல் தான் கொடுத்தார். சரின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போ வந்து சேலத்துக்கு திருநெல்வேலி போய் சேலம் போய் அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து தீவெட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இறங்கி உள்ளே போகணும் டேனிஷ்பேட்டைக்கு. அதுக்கு வந்து போகணும், இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பணும்னு சொல்லியாச்சு. காலையில் 5 பைசா இல்லை, சரி, பஸ்ஸுக்கு காசு இல்லை. ஆனால் வந்து ஆண்டவர் போகணும் ஏவுதல் கொடுத்துட்றாரு. திட்டமே எனக்கு தெரிஞ்சுட்டு நான் காலையில் எழும்பி என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டு அயன் பண்ணணும், ராத்திரியில் பஸ்ஸுக்கு போகிறதுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் கையில் 5 பைசா இல்லை. எப்படி பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் போகிறது?
இப்போ யார்கிட்ட நான் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் என் தேவையை சந்திக்கணும்னு ஆண்டவரோட உடன்படிக்கை. என் பணத்துக்காக நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் பொறுப்பு. ஆண்டவர் சொன்னார், நாளை தினத்துக்கு கவலைப்படாத, நான் உன் தேவையை சந்திப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. 74ஆம் வருஷம் ஆண்டு பேசும்போது. அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட விட கேட்கக்கூடாது, எங்கள் அம்மாட்ட கிட்ட காசு தருவாங்க, கேட்கக்கூடாது, ஆண்டவர் தான் சார்ந்து. கையில் காசே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு அதை பற்றி ஒரு கலக்கமோ, என்ன பண்ணுறது, அடுத்து வாங்கணுமோ, அந்த நாம்பள ஆண்டவர் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அது அவருடைய வேலை. எனக்கு தேவையை சந்திப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காருன்னு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் துணிலாம் துவைச்சி காய போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு எங்கள் வீடு வந்து நால்மாடியில் சவுத் எண்டு பண்ணை வீடு. இப்போ இருக்கிறது ஊழி எல்லைக்குள்ளே இருக்கிறேன். அப்போ அங்கே அதிகமாக எல்லா இந்துக்கள் தான், கிறிஸ்தவ வீடு கிடையாது. எங்கள் வீட்டை தேடி வரனால ரொம்ப கஷ்டம். அது அப்போது ஒரு சகோதரர் வந்து சைக்கிளில் வந்து பெல் அடிக்கிறார். என்ன பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், வேலை பார்க்குறவர். அப்போ என்ன பிரதர், என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமாக வர்றாரு. வந்திருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் இப்போ வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், காலையில் எழும்பி ஜெபம் பண்ணேன், அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க சொன்னார். ஆண்டவர் ஆயத்துக்கு ஒரு காகத்தை ஆயத்தப்படுத்திட்டார், உனக்கு காணி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு வந்தேன்னு காயினை கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிட்டேன். சரி, அந்த காணிக்கையை பார்த்தா ஒன் வே தான் இருக்குது, ஒன் வே போகிறதுக்கு மட்டும் காசு இருக்கு. மறுபடியும் திரும்பி வரைக்கும் இன்னொரு விசுவாசிக்கணும் நீங்கள். இதுதான் பெரிய சேலஞ்ச். ஆண்டவர் வந்து நீ எப்படி என்ன விசுவாசிக்கிற அப்படின்றத சோதிச்சு பார்க்குறார். அப்போ ஒன் வேக்கு கத்தர் தந்துட்டார். எனக்கு அதுவே சந்தோஷம், ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை காசு இல்லாமல் இங்கேயே நின்றுட்டா பிரச்சனை இல்லை, எங்கே ஒரு ஊரில் போய் மாட்டிக்கிட்டோம்னு என்ன அர்த்தம், அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் எனக்குள்ள கத்தர் போக தந்த ஆண்டவர் வரும்போது காசு தருவார் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ பஸ்ஸில் போகும்போது அவங்கள ஒரு 10 பேர்கிட்ட இருக்கோம். நான் உள்ளவங்க வேலை செய்கிறவங்கெல்லாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்திருந்தாங்க. அங்கங்கே காஃபி குடிக்க இறங்குவாங்க, வடைலாம் சாப்பிடுவாங்க. நான் செலவு பண்ணிட்டா அடுத்த, ஏன்னா ஒவ்வொன்றா டிக்கெட் எடுக்கணும், 3 டிக்கெட்டு. அதனால் பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டேன், தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த போய் சேர் வரைக்கும் சேர்ந்துட்டு ஆண்டோடைய கிருபையில். இப்போ 4 நாள் கேம்பு, அங்கே தான் ஆண்டவர் என்கிட்ட இன்னும் நிறைய இடைப்பட்டார். நாங்கள் அங்கே வந்து சந்தியா கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு, கேம்பில் அப்படியே நடுராத்தில் அங்கே போய் ஜெபம் பண்ணேன். அங்கே ஆண்டவர் என்னை சந்தித்தார். அப்போ அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு ஹாலில் தங்க வச்சுருந்தாங்க. ஒரு நாள் கூட்டம் முடிச்சுட்டு வந்து அந்த ஹாலில் நான் தங்கியிருக்க இடத்துல பெட்ஷீட் விரித்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னு இருக்கேன். ஒரு தம்பி வந்து, அண்ணே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. யாருடா நீ திரும்பி பார்த்தா நம்ம ஒரு பக்கம் உள்ள ஒரு தம்பி. அவர் சொன்னார், நான் பைபிள் காலேஜில் படிக்க வந்திருக்கிறேன். அங்கே ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சு. ஆமாம், அவரும் இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அண்ணேங்க நான் படிக்க வந்திருக்கிறேன், இந்த பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன்னார். அப்படியா தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காணி கொடுக்க சொன்னான்னு கையில் கொடுத்துட்டு போறாரு. அது பொதுவாக வந்து ஊழியம் செய்றவங்களுக்கு காணி கொடுப்பாங்க. ஆமா, நீங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற போயிருக்கிறேன், அதுல யாருக்கு காணி கொடுப்பா, அதுதான் யோசனை. அதுவும் யார் மூலமா அங்க படிக்க வந்த அவரே தேவையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மூலமா கையில காணி கொடுத்துட்டு போறாரு. நான் பார்த்தா திரும்பி வரக்குள்ள காசு. சரி, அப்ப ஆண்டவர் வந்து உன்னுடைய எந்த தேவைக்கும் என்ன சார்ந்து கொள். இதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஒண்ணு நடந்தது, அதுல நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அப்போது அந்த ஊழியம் நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி காலகட்டம் தான் துவக்கத்தில், ரொம்ப 83 84 அந்த சம்திங். அப்போ வந்து என் மூலமாக அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்த ஒரு தம்பி இப்போது ஒரு சபை பாஸ்டராக இருக்கார். அவர் வந்து எங்கெங்கெல்லாம் அவருடைய சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர். அவர் துவக்க காலத்தில் ஒரு கேட்டகிஸ்டாவோ ஒரு ஒரு உபதேசியாராவோ ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி சபை ஊழியராக இருக்கிற எந்த இடத்துக்கு போனாலும் என்னை வச்சு ஒரு கூட்டம் நடத்திடுவார். ஓகே, அவருக்கு சம்பளமும் ரொம்ப குறைவு, எல்லாமே இது ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் எங்களுக்குள்ள செலவெல்லாம் நாங்களே போட்டு அப்போ வந்துடுவோம். அப்போ வந்து 100 ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 ரூபா 10 ரூபா காலத்தில் 100 ரூபாங்கிற பெரிய விஷயம். நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம். 4 பேர் ஊழியத்துக்கு ஏரலுக்கு வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே ஏரலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அங்கே மீட்டிங் நடக்குது. 3ஆம் நாள் மீட்டிங் போடணும். என்கிட்ட ஒரு முழு 100 ரூபா தாளும் அதுக்கப்புறம் ஒரு 2 ரூபா என்னமோ இருக்குது. நான் வந்து ஆஃபரிங் போடணும் காணிக்க. எல்லாம் அந்த கூட்டத்தில் பாடுறாங்க. அன்னைக்கு கடைசி நாள் கூட்டத்தில் அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்கள் டீமோட ஒரு சிட்டி பஸ்ஸில் வந்து இறங்கி பின் வரிசையில் வந்து பின்னால் வந்து உட்காடுறீங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மோகனனே வந்திருக்கிறாங்க அப்படின்னு.
அப்போ இவ்வளோ பெரிய ஊழிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்தது வந்து ஒரு டவுன் பஸ்லாம் வந்தீங்க, ஆனால் கார் இருக்க ஊழியத்தில் இங்கே பக்கத்தில் இருக்கிறனால வந்து பின்னால் உட்காந்துருக்கிறீங்க. அந்த இருட்டில் வந்து இந்த எல்லாரும் அந்த காணிக்கை பாட்டு பாடிட்டு வரும்போது நான் பையில் கையை வச்சு அந்த உள்ள காணிக்கைக்கு வச்சு இந்த காசை நினச்சி இந்த 100 ரூபா எடுத்து உள்ளே போட்டேன். ஓகே, அது போடும்போது தான் பார்க்குறேன் உள்ளே விழுந்துருச்சு. அதுக்குள்ள இப்போ திருப்பி எடுக்க முடியாது. இதை வச்சு தான் இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஊருக்கு போகணும். ஏன்னா நான் பொதுவாக வந்து மீட்டிங் முடிச்சோன்னே எங்கேயுமே தங்க மாட்டேன் அப்போ இருந்தே. அப்போது எனக்கு இது பார்க்குறேன், இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து காலையில் ஏர்லி மார்னிங் பஸ்ஸுக்கு போகணும், கையில் காசு இல்லை, என்னையை நம்பி 4 பேர் கூட வந்திருக்கிறாங்க எங்கள் டீமில். என்னடா பண்ணுறது சொல்லி இப்போ பிரசங்கம் பண்ணால் ஓட மாட்டேங்குது, எதுவும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. அப்போ நீங்கள் தான் வந்து ஆரம்ப ஜெபம் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட்டாக ஏதோ ஒரு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த பிரசங்கம் பண்ணேன். அப்புறம் முடித்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு இங்கே இருக்குன்னு உங்களையும் சாப்பிட சொல்லி உட்கார சொன்னாங்க. அப்போல்லாம் கீழே தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அது ஒரு சின்ன வீடு, அதில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து கேட்டீங்க அந்த பாஸ்டர் அந்த 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 தம்பி, இப்போ உங்களாம் எப்படி திரும்பி ஊருக்கு போவாங்கன்னு கேட்டீங்க. நீங்கள் கேட்டோன்னே சொன்னாங்க, இல்லை காலையில் பஸ்ஸுக்கு போவாங்க. ஏன் நம்ம ஏரியாவுக்கு வந்தவங்களை வந்து இந்த மாதிரி பஸ்லேயே வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருந்த ஒரு டிரைவர் அனுப்பி என் கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லி, அது ஒரு அம்பாசிடர் கார் ஏதோ சம்திங், அந்த பழசு அந்த காரை சொல்லி அவர் இங்கே பக்கம்னால உடனே அவர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள்லாம் இதில் போங்கன்னு எங்கள் எல்லாத்தையும் காரில் ஏற்றி விட்டீங்க. 100 ரூபா இருந்தால் கூட நாங்கள் பஸ்ஸில் தான் வந்துருப்போம், 100 ரூபா போடுறதுனால நாங்கள் காரில் வந்தோம். இது இந்த சாட்சியை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசி நேரத்தில் ஒரு பதட்டத்தில் இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்யறான்னு பார்த்து அது கொண்டு வந்த ஒரு அனுபவம். அதாவது அவரை சார்ந்து வாழ்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்போ வந்து கஷ்டப்பட்ட நிலைமையிலே நடத்தி நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமா அதை வந்து பார்ப்பார். ஒன்று. ரெண்டாவது, நிறைய கொடுத்துட்டு நம்ம எப்படி செயல்படுறோம் அதையும் பார்ப்பார். இந்த நிறைய ஆண்டவர் கொடுக்கும் போது தான் நிறைய பேர் தவறு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நெருக்கப்படும் போது கூட ஆண்டவரேன்னு பிடிப்பாங்க. சிலர் கடன் வாங்க போயிடுவாங்க, கடன்ல சிக்கி கொள்ளுவாங்க. அதையும் கர்த்தர் விரும்புறது இல்லை. இப்போ வந்து நிறைய கொடுப்பார், கொடுத்துட்டு நம்ம அதை எப்படி செலவு செய்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஆண்டவர் சொன்னது வந்து, எனக்கு எல்லாமே உனக்கு அது ஊழியத்துக்கு உரியது, உனக்குள்ள நான் தருவேன்ட்டுன்னு. அப்போ நான் ஊழியத்து போகிற இடத்துல சில சமயம் ஒரு சமயம் ஞாபகம் சென்னையில் பெரியாத்தடலில் மீட்டிங். அது வந்து எப்படியோ 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த மீட்டிங் முடியுது, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காரில் ஏற போகிற டைம் ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு வந்து அவங்க காரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு கணவன் மனைவி கையில் 2 குழந்தைகளோடு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க பிரதர் உங்களை பார்க்கத்தான் நிற்கிறான், உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்தோன்னு. காணிக்கைன்னா அது வந்து ஒரு துணியில் சுற்றி அப்படி வெயிட்டாக இருக்கும். அதை ஒரு கவரில் வச்சு தானே பணம் கொடுப்பாங்க. இதை கொடுக்குறேன்ற அப்போ கொடுத்தாங்க. ஏன்னா என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற காரணம் உடைய ஜெபம். ஒரு ஆபத்தான கட்டத்தை ஜெபிச்சு கர்த்தர் என் பிள்ளைகளை ஜீவனோடு தந்தார். அதனால கர்த்தர் காணியை பொருத்தனை பண்ணி நாங்கள் குடும்பமான கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு காரில் ஏற்றி வந்தேன். அது திறந்து பார்த்தா அங்கே செயின் இருக்குது, காப்பு இருக்குது. அதில் வந்து நல்ல வெயிட்டு, அது நிறைய வெயிட் உள்ளது எல்லாம் இருக்கு. அவங்க அட்ரஸோ எதுவுமே எனக்கு சொல்லலை. சரி, அவ்வளோதான். ஏன்னா காரில் ஏற போகிற டைம் வந்துட்டேன் நான். அப்போ இது எனக்கு தான் தெரியும் இவ்வளோ காணிக்க வந்திருக்கேன்ட்டு. அதை பார்த்த உடனே மனசில் என்ன வருதுன்னா, இது கர்த்தருக்குரியது. கண்டிப்பாக அதுக்கு தானே நம்ம கையில் தான், இது எனக்குரியது இல்லை, இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அப்படியே கொண்டு வந்து எங்கள் மேனேஜர்கிட்ட கொடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. யாராவது கோல்டு காணி கொடுத்தா அதை தனியாக நோட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை சேல் பண்ணி ஊழியத்தை பயன்படுத்துகிற கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க. அதை ஒன்று கொடுத்துட்றாரு. அதே மாதிரி தான் எப்பவுமே நம்ம ஊழியத்தில் வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் தலையிடுறது இல்லை. நீங்கள் வாங்கிட்டு கொண்டு வர்றதை வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு, வரவு செலவு பண்ணுறதுக்கு எங்கே இருக்கோ அங்கே கொண்டாந்து நீங்கள் கொடுத்துறது அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பணத்தை எப்படி ஊழியத்தில் செலவு பண்ணணும், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அதை டிசைட் பண்ணுறது நான். ஆமாம், அது ரைட்டு, பொறுப்பு. ஆனால் அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு டிபார்ட்மெண்ட். சரி சரி. எவ்வளோ பேர் கவர் கொடுத்தாலும் அதை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் ரசீது அனுப்பணும், லெட்டர் அனுப்பணும், அதை கரெக்டாக செய்ய வைக்கிறாரு. அப்போ இது வந்து கர்த்தர் நம்மளை கவனிக்கிறாரு. அப்போ நிறைய கொடுத்தும் நம்மளை சோதிச்சு பார்ப்பார், நம்ம எது மேலே இறுதியாக நமக்கு வருதுன்னு. இந்த பணம் நிறைய வந்துட்டா நிறைய பிரச்சனை. அது இல்லை. இன்னொன்று வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த ஊழியத்தை நிர்வாகம் பண்ணவர் கூட நல்லா இருக்கிறாரு. அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகள் வராங்கல்ல, நிறைய வசதி சபையெல்லாம் பெருகி இருக்குன்னு சொன்னால் இவங்க வந்து அது ரொம்ப ஆடம்பரத்துக்கும் அதிகபட்ச செலவுகளுக்கும்
அவர் ஒரு ஒரு வண்டி கார் வாங்கணும்னு சொன்னால் ஹையஸ்ட்டு இதில் உள்ளது தான் வாங்குவார். அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க செலவழிக்கிறத பார்க்குறோம். ரொம்ப ஆடம்பரமாக செலவழிக்கிறேன். அப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன், வந்து நம்முடைய வசதிக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துறதுன்னு இருக்குது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்த முடியல. அது ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன். அது சரி. நமக்கு என்ன சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், தங்க இடம் வேணும், ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒரு வாகனம் வேணும், அதை தருவார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடம்பரம் வேறு, அவசியம் வேறு. அவசியமான தருவார். சிலருக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்குது, எனக்கு ஒரு தேசத்துக்கு போயிருந்த போது நல்ல ஒரு ஊழியக்காரன், அப்போ நல்ல ஊழியம் வளர்ந்துக்கிட்டே வருது, அவங்கள கொண்டு பெரிய காரியம் செய்துக்கிட்டே வர்றாரு. திடீர்னு சபைக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு குழப்படியான சூழ்நிலைகள். அப்போ என்னன்னு பார்க்கும்போது விலை உயர்ந்த கார் வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இது வந்து குறைஞ்ச விலைக்கு வந்தது அதனால் நான் வாங்கிட்டேன் பிரதர்னு சொல்கிறீங்க, ஓகே தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் பெரிய பணக்காரங்க பயன்படுத்தக்கூடிய காரு. அப்போ நம்ம ஊழியர்கள், ஒரு ஊழியர்காரங்கன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கார் பயன்படுத்தினா யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அது சரி. அந்த விலை உயர்ந்த கார் வாங்கும்போது காணி கொடுக்குற ஏழைகள், நம்ம இவ்வளோதான் இவ்வளோ காணி கொடுத்து கஷ்டப்படுறோம், இவங்க இவ்வளோ பெரிய வெளிநாட்டு காரில் போகிறாங்க, இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த காரில் அப்படின்னு நினைக்க தோணும். அப்போ அதற்கு இடம் இல்லாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்திருக்கணும்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, அதை வச்சுக்கலான்னு கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை அவருடைய சிந்தனை, உங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு எல்லாமே நமக்கு இந்த காணிக்கைன்னு நினைக்க, அது கர்த்தருக்கு தசமபாகம் கர்த்தருக்குரிய, ஜனம் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு. அதுல நம்ம எவ்வளவு எடுத்து செலவு பண்ணணுமோ நமக்குரிய கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த லிமிட்டுக்குள்ள தான் நம்ம நிக்கணும். இதுல ஒரு ஊழியக்காரி இங்க ஊர் பக்கத்துல ஆறுமநேரி நால்மடி பக்கத்துல அங்க வந்து DCWன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அதில் வந்து ஒரு மேனேஜர், அது பெரிய போஸ்டர், பெரிய கம்பெனி, பெரிய மேனேஜராக ஒரு பிரதர் வந்தார். அப்போ நமக்கு பந்தலில் திறப்பின் வாசல் ஜெபம், அவர் குடும்பமாக திறப்பின் வாசலுக்கு ரெகுலராக 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து வர்றாருன்னு கேள்விப்பட்டார். அப்போ பாப்பாரு பேசி ஜெபம்ட்டு போவார். ஒரு முறை வந்து ஃபேமிலி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் மனைவி பிள்ளைகளோடு வந்திருந்தார். அப்போ வந்தபோது அவர் ஒரு காரியம் சொன்னார், பிரதர் நான் இங்கே வந்த பிறகு ஒரு காரியத்தை சில காரியம் கற்றுக்கொண்டேன், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்தேன், உங்கள்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு இல்லைன்னாரு. அப்படியே சரி பிரதர் சொல்லுங்கன்னு. அவர் சொன்ன ஒரு காரியம், முதலாவது காரியம், எனக்காக நான் தான் ஜெபிக்கணும். நீங்க அடிக்கடி சொல்றீங்க, நீ ஜெபம் பண்ணு, நீ கேளு, உன் ஜெபத்தை கேட்பார். இதுக்கு முன்னால நான் என்னன்னாலும் ஊழியக்காரன்ட்டு தான் போவேன். இங்க வந்த பிறகுதான் நான் எனக்காக ஜெபிக்கணும், என் குடும்பம் ஜெபிக்கணும், இந்த பழக்கத்துக்குள்ள வந்துட்டேன். அதனால இப்ப கூட உங்கள்கிட்ட நான் ஜெபிக்க வரல, பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார், இதை நான் இங்க வந்து கற்றுக்கொண்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெறுகிறார். ரெண்டாவது ஒரு காரியம் கற்றுக்கொண்டேன், வந்து நம்மளுடைய பணம், நான் வாங்குற பணம் முழுவதும் கர்த்தருக்கு தான் சொந்தம் அப்படி கற்றுக்கொண்டேன். அப்படி எப்படி, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, அது வந்து பெரிய ஜென்ரல் மேனேஜர், இவ்வளோ பணம் எனக்கு வருது, காணிக்க வருது, வீடு அதுக்கு பணம் ஒரு சம்பளம் வருது, வீடெல்லாம் தந்துருவாங்க எனக்கு. ஒரு காலத்தில் தசமபாகன்னு ஆண்டவர் கொடுத்தேன், 10ல் 1 ஆண்டவர் தருவேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஊழியங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு நான் வந்து எனக்கு என் மனைவி பிள்ளைகளுக்கு எவ்வளோ தேவையோ மாசுக்கு அதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் நான் முடித்து கொடுத்தேன். அவரே இந்த மாதிரி ஒரு இது பண்ணும், ஒரு உலக பிரகாரமா வேலை செய்கிற மனிதரே, என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளை படிக்க வைக்க ஃபேமிலிக்கு இவ்வளோ போகிற மாதம், அதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாமே நான் ஊழியத்துக்கு, மிஷினரி ஊழியத்துக்கு, காஸ்பல் ஊழியத்துக்குன்னு பிரித்து கொடுத்துட்றேன். இதை வந்து இங்கே தான் கற்றுக்கொண்டேன்னு அவர் வந்து சொன்னார். அப்போ இதுதான் இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அதான் இதில் வந்து நம்ம வந்து 2 காரியத்தை குறித்து நம்ம உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் 2க்குமே நீங்கள் ஓரளவுக்கு பதில் போய் சொல்லிட்டீங்க. அதாவது இனி வருகிற காலத்தில் கர்த்தர் ஊழியர்களுடைய எல்லையை மாத்திரம் இல்லை, விசுவாசிகளுடைய எல்லையுமே கர்த்தர் வந்து பெருசாக்குவார். அப்போ ஊழியத்தில் வந்து நமக்கு வந்து பல பேர் கொண்டாந்து காணிக்க கொடுக்குறாங்க, அது கர்த்தருடைய நம்ம சொல்லிடுறோம். நானே வந்து நான் ஒரு விசுவாசி, ஆனால் நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், என்னுடைய உழைப்பினால தான் நான் சம்பாதிக்கிறேன். அதில் கிடைக்கிற அந்த பணத்தில் கூட நான் எவ்வளோ வந்து கர்த்தருக்குன்னு பண்ணணும், எவ்வளவுன்னு எனக்குன்னு பண்ணணும்னு, இதுதான் இப்போ சில வருஷங்களாக நான் சில காரியம் பார்க்குறேன். நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தரை பிஸ்னஸில் விசுவாசித்தாங்க, கர்த்தரை ஜெபிச்சாங்க,
ஆவிக்குரிய அனுபவம் பெற்றாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவரோடு இருக்கிறாங்க. ஆமாம். கர்த்தர் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சு பெரிய ஆளாக்கிட்டார். இப்போ அவங்க வந்து நல்ல பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அதை வளரும்போது வசதி வாழ்றது தப்பு இல்லை, அது ஆண்டு தப்பு சொல்லுவாங்க. ஓகே, நல்ல ஒரு வீடு, கார், வெளிநாட்டு கார் வச்சுருக்கிறாங்க, நல்ல வசதியாக அவங்களுக்கு எல்லாம் அமைச்சிருக்குது. அவங்க பிஸ்னஸ் செய்கிற கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, நல்ல விசுவாசி, ஜெபம் எல்லாமே இருக்குது. சில வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது திடீர்னு என்னோடய பிஸ்னஸில் சரிவு, நஷ்டங்கள், இழப்புகள். வேர்ல்டு முழுதும் பிஸ்னஸ்ஸு பல தேசங்களில் ஒன்றொன்னா கையை விட்டு போய் அவ்வளோ உயர்ந்த நிலைமையிலேருந்து எல்லாத்தையும் இழந்து போன நிலைமைக்கு வந்துடுறாங்க. நான் அது ஒன்று பார்க்கல, நான் வந்து ஒரு 4-5 பார்த்துட்டேன் நான். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் எழும்பிச்சு, இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்போ வந்து ஆண்டவருடைய காத்து மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ டாப்பில் பிஸ்னஸாக இருந்துட்டு ஏன் இதை திடீர்னு இழப்பு, ஏன் இவ்வளோ கண்ணுக்கு தோணாங்க? ஒரு ஆளுன்னா நான் கவனிக்க மாட்டேன், சரி அது நேச்சுரல், வரும், ஒரு உயர்வு தாழ்வு வரும் போகும். அப்படி ஒரு 4-5 பேரை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே நல்ல சாட்சியாக இருந்தவங்க, கர்த்தருக்கு அவருடைய மேலே விசுவாசம் வச்சவங்க, ஜெபிக்கிறவங்க. அப்போது நான் வந்து ஜெபிச்ச போது கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஓய் லார்ட் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை ஆசீர்வதித்தேன். எதுக்காக? என் ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு உதவியாக இருப்பாங்கன்னு தான் ஆசீர்வதித்தேன். ஆனால் அவங்க தங்களுடைய வசதியை பெருக்கி கொண்டு தங்களுக்கு ஒரு காருக்கு போல 3 கார் வாங்கி தனக்குள்ள காரியத்தை மட்டும் பெருக்கிறாங்களே தவிர எனக்கு கொடுக்க வேண்டிய அளவு அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்திருந்தா இன்னும் 10 சர்ச்சு கட்டி இருக்கலாம், இன்னும் 10 மிஷினரி போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம். அதை வந்து என்னுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணாம தங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணி கொண்டாங்க. எனக்கு பயன்படாதவங்களை நான் ஏன் ஆசீர்வதிக்கணும்? நிச்சயமா, இதுதான் இந்த ஆண்டோடைய கொஸ்டின். அப்ப வியாபாரம் செய்யறவங்க கூட, வேலை செய்யறவங்க கூட இதை கவனிக்கணும். நீங்க வாங்குற சம்பளமோ உங்களுக்கு வருமானமோ உங்க உழைப்பினால் வந்திருக்கலாம், உழைக்க வைக்கிற தேவனுடைய கிருபை. இப்படிப்பட்டவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, இது வந்து நாங்க வேலை செஞ்சு எங்களுடைய பணம் தானே சம்பாரிச்சோம், அப்போ அதனால இதுல முழு உரிமை எங்களுக்கு தானே இருக்குன்னு நம்ம நினைப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற பதில் வந்து அதுக்கு சொல்ற, என்னுடைய பலன் இதை சம்பாதித்தது, என் ஞானம் சம்பாதித்தன்னு சொல்லாத. இது தேவன் சம்பாதிக்கிற கூட பலன் கொடுத்தார், ஞானம் கொடுத்தார். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஞானம் தந்தது கர்த்தர். அந்த பல இப்போ ஒரு வியாதி வந்துட்டு ஒரு 4 மாசம் படுக்க வச்சுட்டான்னு வைங்க, பிசினஸ் முடிஞ்சது இல்ல. அப்ப தேவன் ஆரோக்கியம் கொடுத்து கிருபை கொடுத்து எல்லாத்தையும் செய்கிறது கர்த்தர். அப்ப அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதில் தான் கவனம் இருக்கணும். அவ்வளவு பணம் நமக்குரியது இல்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். நமக்கு போக மீதி எல்லாமே தேவனுடைய ராஜ்யம் கட்ட பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த வருமானம் பெருக பெருக கொடுக்கறதும் பெருகிட்டே இருந்திருந்தா தேவனுடைய பாதுகாப்பு கட்டப்பட்டிருக்கும். அங்க வந்து மிஸ்டேக் பண்றதுனால தேவனுடைய பாதுகாப்பு போயிருக்கு. ஆண்டுக்கு நான் ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஆண்டு அதே கேள்வி கேட்க, நான் ஏன் இவங்களை ஆசீர்வதிக்கணும்? எனக்கு அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பா நான் அதுக்கு தான் அவனை ஆசீர்வதிச்சு, எனக்கு பிரயோஜனமா இருப்பான், என் ராஜ்யம் கட்டப்பட உதவியா இருப்பான்னு தான் ஆசீர்வதித்தேன். ஆனா அவன் எனக்கு பிரயோஜனமா இல்லை. அப்ப இதை குறித்து தான் வியாபாரிகள், வேலை செய்கிறவங்க, பணம் சம்பாதிக்க எல்லாருமே, பாஸ்டர்ஸு, என்ன மாதிரி நம்ம ஊழியக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் தர்றது எல்லாருமே நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு இல்லை, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இதில் வந்து இஸ்ரேல் தேசம் வந்து அமைக்கப்பட்ட போது அப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேசத்தில் வந்து லேண்டு இதெல்லாம் வந்து விலைக்கு வாங்குவாங்க. அப்போ அந்த நாட்டை வந்து நமக்கு கையில் வந்து பெறணும் அப்படிங்கிறக்காக, ஏன்னா அது தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி எல்லா யூதர்களுக்கும் சர்க்குலர் மாதிரி கொடுத்து, அந்த தியோடர் ஹைசல் வந்து இந்த மாதிரி உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு சியோன் சங்கம்னு ஆரம்பிச்சு அந்த சங்கத்தை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க எல்லாருக்கும். அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கடவுளை வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டாந்துருவாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம், சொத்தை பங்கு வச்சு 5ஆ பங்கு வைப்பாங்க. 5ஆவது பங்கை வந்து சிஎம் சங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. இந்த ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு. வீட்டில் வந்து இன்னைக்கு 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு என்ன வருமானத்தில் எவ்வளோ செலவு வருதுன்னு பார்த்து அதில் ஒரு ஆளுக்கு உண்டான செலவை தனியாக எடுத்து வச்சு அதை சங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. அது எல்லாவற்றிலும் அவங்களோட இதை 4 பேருக்கு குடும்பத்தில் பங்கு வச்சா 5ஆ தான் பங்கு வைப்பாங்க. அப்படி சேர்ந்த செல்வத்தை வச்சு தான் அவங்க வந்து இந்த நாட்டை சொந்தமாக்குனாங்க. அப்போ அதே மாதிரி கர்த்தர் இப்போ வந்து தம்முடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லும்போது இதில் வந்து நம்ம எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும்.
அப்போ அந்த ஊழியத்துக்கு, அந்த கர்த்தருடைய திட்டத்துக்குன்னு ஒரு பகுதியை வந்து நம்ம சுதந்திரிச்சு அல்லது இந்த காரியங்களை வந்து நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த கடமை வந்து ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட அந்த எழுப்புதல எழும்ப போகிற அல்லது எழும்பி இருக்கிற எல்லாருக்குமே பொதுவானது. ஆமாம், பிஸ்னஸ் பீப்புள், வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அது பொருந்தாரு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதே அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு தான். கண்டிப்பா அவருடைய திட்டம் பூமியில நிறைவேறதுக்கு தான் தேவன் நம்மளை உயர்த்தி நமக்கு வருமானத்தை பெருக வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுக்கு தான் தருகிறார். இந்த இந்த எண்ணமும் இந்த அர்ப்பணிப்பு இருந்துட்டாலே அவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படாது, வேலை பாதிக்கப்படாது, அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படாது. அங்க மிஸ்டேக் பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ள பிரச்சனை, நஷ்டம், இழப்பு, கடன் இதில் போய் சிக்கிக் கொள்கிறாங்க. அப்போ அதில் எல்லாருமே கவனம் செலுத்தி என்னுடைய ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், அந்த எந்த அளவு கொடுக்குறேன்னு கவனம் செலுத்தணும். அதான் நான் இப்போ வந்து சில வியாபாரிகள் மீட்டிங் நடத்தும் போது அவங்களை என்ன உற்சாகப்படுத்துறேன்னு சொன்னால், கட்டாயப்படுத்துறதில்ல, இயேசுவை ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்படி சில வியாபாரிகளை நான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க வந்து உங்கள் பிஸ்னஸ் எப்படி இவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னு கேட்டால் சொன்னாங்க, இயேசுவை எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டோம். அதில் வந்து லாபத்தில் வரக்கூடிய லாபத்தை கணக்கு போடும்போது எங்களுக்கு வந்து 49% எங்களுக்கு, 51% கத்தருக்கு. அதாவது அவருக்கு தான் அதிக பங்கு. 51% கத்தருக்கும், 49% எங்களுக்கும் அப்படின்னு. அதுவே இப்போ பெருகிட்டு இருக்கு, எண்ண முடியல. அப்போ 41%, 10% 51% கத்தருக்கு கொடுக்குறோம். மிஷினரிகளுக்கு, சர்ச்சு கட்ட, அவருடைய ராஜ்யம் கட்டுகிற பணிக்கு செய்கிறோம்னு சொன்னாங்க. அந்த பழக்கம் வந்துகிட்டே இருக்கு. அவங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்ம வந்து ஊழியர்கள் வந்து அதிகபட்சமா வந்து கர்த்தருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கறது அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக சொல்கிறோம் ஒழிய, இந்த உலக பிரகாரமான நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அந்த அளவு கொடுக்கறதையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஆமாம், கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும். ஏன்னா இனி வருகிற காலத்தில் வந்து அதுதான் அவங்க செய்ய போகிறாங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமானது. அது கத்தியில் நடக்கிற மாதிரி கொஞ்சம் இடர்ச்சுன்னா ஆளை உள்ள இழுத்துரும். ஆமாம், அதை சரியாக எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அதில் சில காரியம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த பணம் வர்ற காரியம், அப்புறம் இடம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த ஒவ்வொரு காரியங்கள் தேவன் தருகிற ஒரு காரியம், அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இதை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமாம், இப்போ வர்ற ஒரு எவன சந்ததி, இந்த எழுப்புதலே வித்தியாசமானது. ஆமாம், வெறும் ஆவிக்குரியது மாத்திரம் இல்லாம உலகத்தை மீட்கிற ஒரு எழுப்பு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கர்த்தர் இப்ப எழுப்புறார். அந்த சிந்தை உள்ள வாலிபர்கள் இப்ப எழும்புகிறதை இந்த கடைசி காலத்துல பார்க்க முடியுது. அப்ப அதை இன்னும் தெளிவா அவங்க அறிந்து கொண்டா அவங்க ஊழியங்கள் வித்தியாசமா இருக்கும், சபைகளும் பாதுகாக்கப்படும், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அது மாதிரி கர்த்தருடைய சித்தமும் நிறைவேறும். உலகத்தை கர்த்தர் மறுபடியும் திருப்பி கொள்றதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார்ல, இப்போ நீங்கள் வேலை செய்யலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கலாம், வேலை போயிட்டு இழந்துட்டோம் என்ன செய்கிறேன்னு நினைக்கலாம். வேலை செய்கிற போது கர்த்தருக்கு உங்கள் பங்கு என்ன கொடுத்தீங்கன்னு நீங்களே யோசிங்க. ஆண்டோடைய பாத்தில் உட்காந்து நான் எங்கே மிஸ்டேக் பண்ண ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்கள் நேரத்தை கொடுப்பது, உங்களுடைய வருமானத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுப்பது, உங்களுடைய உழைப்பை கொடுப்பது, எதெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தீங்க என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிஸ்னஸில் ஏன் நஷ்டம், திடீர்னு இழப்பு, நீங்கள் சொல்லலாம் ஜிஎஸ்டி வந்தது, இந்த பணம் இந்த மாற்றுவதில் பிரச்சனை வந்தது, அதுலேருந்தே பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த ஜிஎஸ்டிக்கு மத்தியிலையும் இந்த பண இழப்புகளுக்கு அந்த நோட்டு எல்லாம் மாற்றினாங்கல்ல, அந்த பணம் செல்லாதுன்னு அறிவிச்சு, அதுக்கு பிறகு பல மடங்கு பிஸ்னஸில் வளர்ந்தவங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பல வியாபாரிகளை நான் சந்தித்த சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தது, உங்கள் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதை குறித்து தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. ஆண்டவரே, நான் மாத்திரம் அல்ல, எனக்குள்ள சொத்துக்களும் வருமானமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் வித்தியாசமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கும், உம்முடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற பணிக்கும் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்து கொள்ளுகிறேன்னு சொல்லி பாருங்கள், பெரிய வித்தியாசம் உண்டாகும். இப்போ அது ஒரு பெரிய முக்கியமான அர்ப்பணிப்பு.
நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஊழியம் செய்கிறவங்க, பாஸ்டர்ஸு, இது ஏன் சபை, எங்கே கட்டடம் சொல்லாதுங்க, இது கர்த்தருடையது, கர்த்தருடைய சபை. தசமபாகம் ஊழியக்காரனுக்குரியன்னு சொல்லாதுங்க, கர்த்தருக்குரியது. நீங்கள் கர்த்தருக்குரியவங்க. இந்த சிந்தை இருக்கணும்ல, நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், அவருடைய ஊழியக்காரர். அப்போ ஜனம் கொடுக்குற காணிக்க தசமபாகம் கர்த்தருக்குரியது. அதை உங்ககிட்ட ஹேண்டில் பண்ண கொடுக்குறார். அது எப்படி செலவு பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டு நம்ம செயல்படணும். இவ்வளோதான். இதுக்கு அர்ப்பணிச்சிட்டாலே உங்களுடைய சபை வித்தியாசமாக மாறும். உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. ஊழியத்தில் அழகாய் ஆண்டவர் நடத்துவார். இந்த கடைசி காலத்தில் இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஊழியத்துக்கு வருகிற வாலிபர்கள் இந்த சிந்தையோடு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக கடைசி கால பெரிய ஊழிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்மையும் நம்முடைய சொத்துக்கள், வருமானங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே. ஆனால் காணிக்கப்பட்டு ஜெபிக்கும் போது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுகிறோம். அப்போ அவர் தான் நமக்கு எல்லாமே தருகிறார். உண்மையாக இருதயத்தில் அதை நினச்சி கொடுக்குறோமான்னு யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம இப்போ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். அப்படியே உங்களுடைய இருதய ஒரு தீர்மானம், ஆண்டவரே, இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டம், உலகத்தை உமக்கு சொந்தமாக்குகிற நீர் தேசத்தை சுதந்திரிக்கிற திட்டத்தில் என்னுடைய பங்களிப்பு, என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் வருமானத்தையும் கூட நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி பிரதர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபிக்கும் போது அந்த கிருபை உங்கள் மேலே வரும். அது ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணும்போது அந்தோடைய கிருபை, அந்தோடைய அந்த பிரசன்னம் உங்களை மூடி அதை செய்ய வைக்கும். ஒரு புது இருதயம் உண்டாகும். இன்றைக்கு அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடி எழுப்புதலை குறித்த பல சின்ன சின்ன விவரங்களை கூட நீர் எங்களோடு கூட வெளிப்படுத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன், இந்த நாளில் அநேக ரகசியங்களையும் காரியங்களையும் எங்களுக்கு நீர் அறிவித்து வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு கற்பித்து கொடுத்ததை போல எங்கள் கைகளில் நீர் கொடுத்திருக்கிற பிரயாசங்களை கொண்டோ, அலைச்சல்களை கொண்டோ, எங்களுடைய எல்லா விதமான உழைப்பை கொண்டோ பூமியினுடைய பல காரியங்களை நாங்கள் சுதந்திரித்து கர்த்தர் வரும்பொழுது அவருடைய கைகளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கவும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து தம்முடைய பிதாவின் கையிலே முழு உலகத்தை ஒப்பு கொடுக்கவும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம். ஆண்டவரே, அதிலே எங்களுடைய பங்கு என்னவென்றும் நாங்கள் அதை எந்தெந்த அளவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக ஆண்டவரே ஒவ்வொரு உதாரணங்கள் மூலம் வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தேவன் இந்த எழுப்புதலை குறித்த ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செய்ய வேண்டிய விதங்களையும் ஒரு சின்ன எழுத்து கூட மாறாமல் சின்ன சின்ன விஷயங்களை கூட கற்பிக்கிறீரே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் பூமியை சுதந்திரிக்கவும், சுதந்திரித்ததை கர்த்தர் வரும்பொழுது அவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கவும், அது தேவனுடையது என்கிற மன எண்ணத்தோடும் மன நிறைவோடும் ஆண்டவராகிய தேவனே நீர் அவர்களை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசிக்கொண்ட காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இன்னும் அதிகமாய் இடைப்பட்டு பேசட்டும். அவர்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை ஆவியானவர் தெளிவாய் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி காண்பார். ஒருவேளை அவர்கள் பெரிய ஒரு வேலையில இருக்கலாம், ஒரு சின்ன காரியத்துல சின்ன வேலையில கூட இருக்கலாம். யார் யாருக்கு கர்த்தர் எதையெல்லாம் நியமித்திருக்கிறீரோ அதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் இப்பொழுது பேச வேண்டும். அவர்களை கொண்டு இந்த பூமியை சுதந்திரிக்கிற ஒரு பெரிய எழுப்புதல் பணியை அவர்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமைக்கு அவர்களை விட்டுக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். என்னால் அவருடைய வருகை சமீபித்து விட்டது. நம் உலகத்தை சுதந்திரிக்கிற கடைசி கால எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இப்போ இந்த எழுப்புதல் பரவணுமானா அதில் பயன்படுத்தப்படுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் இன்னும் அர்ப்பணிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம அர்ப்பணித்து அந்த சிந்தை, நம்முடைய சிந்தை புதிதாக மாறணும். உலக சிந்தை, உலக மக்களைப் போல சிந்திப்பது, மற்ற மக்களைப் போல யோசிப்பது இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக மாறத்தான் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது தெளிவாய் உணர முடிகிறது. ஏன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கடைசி கால இந்த எழுப்புதல் திட்டத்தில், பூமியை ஆண்டவருக்காய் சுதந்திரிக்கிற திட்டத்தில் உங்களை தேவன் பயன்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பாக்கியம் இல்லை? அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மறுபடியும் அடுத்த முறை சந்திக்கும் போது
இன்னும் இதை குறித்த தெளிவான சில காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். அப்பொழுது நாங்கள் இன்னும் அநேக காரியத்தை கற்றுக்கொண்டு தேவனுக்குன்னு நீங்கள் பயன்பட போகிறீங்க. மறுபடியும் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன்.